ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 3 மணி ஆகுது. எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம சிக்கன் பிரியாணி கொடுக்க போகிறோம். அது ஸ்பெஷலாக தான் இன்றைக்கி கொஞ்சம் 3 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா பிரியாணி 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும் இல்லையா. அதுக்கு தான் தக்காளி வெங்காயம்லாம் அரியணும். அதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சாச்சு. அது ஒன்றும் வேலை இல்லை. தக்காளி வெங்காயம் தயிர் பச்சடிக்கு வெங்காயம் நறுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பிரியாணிக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நறுக்கணும். வாங்க, நம்ம சேனல் புதுசாக பார்க்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, இப்போ நான் எப்படிலாம் நறுக்கேன் அப்படின்றத ஃபுல்லாக விலாக் பாருங்கள். அன்னதானம் கட்டுறது கொடுக்கறதுலாம் அடுத்த விலாக் வரும். இதில் நான் செய்யறது எப்படிலாம் செய்கிறேன் அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. இங்கே புதினா ஆயிடும். வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே உரித்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு பச்சை மிளகாய் இது பண்ணணும். இது கேரட்டு சீவுறாங்க. இது தயிர் பச்சடிக்கு. இங்கே பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், தக்காளிலாம் பிரியாணிக்கு. இன்னும் வெங்காயம்லாம் இதெல்லாம் உரிக்கணும். பாப்புக்குட்டி இங்கே தொட்டியில் தூங்கிட்டு இருக்கா பாருங்கள். ஓகே, நான் இப்போ வெங்காயம் என்னோடய வேலை. வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேன். கத்திலாம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். கத்திலாம் இங்கே இருக்கா, அதனால் கத்திலாம் வச்சு நறுக்கிட்டு இருக்கேன். எதனால் எங்கள் வீட்டில் செய்யலைன்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் வீடெல்லாம் கசகசன்னு இருக்கும். செகண்ட் குட்டி வீடு தானா, அதனால தான் செல்வாவோட அக்கா வீட்டில் நம்ம செய்கிறோம். அதனால தான் தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, எப்படிலாம் தாளிக்கணும் அப்படின்லாம் நம்ம அடுத்ததெல்லாம் பார்க்கலாம். சரி, ஓகே, நான் வெங்காயம் உரிச்சிட்றேன். இதில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு புதினா மல்லி எல்லாம் போட்டு தக்காளி போட்டாச்சு. இதெல்லாம் இங்கே இருக்க போடணும். இப்போ பட்டை கிராம்பு, தக்காளி, வெங்காயம், அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு, தயிர், லெமனு எல்லாம் ஊற்றி கிளறியாச்சு. இப்போ பிரியாணி பவுட்ரு போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ சிக்கன் போட்டாச்சு. இப்போ சிக்கன் போட்டாச்சு. அரிசி ஊற வச்சுருக்கோம். அடுத்தது அதையும் சேர்த்தலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த கறி இருக்கட்டும். இங்கே இருக்குது பாருங்க நல்லா அரிசி. தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ அளவு தண்ணி எடுத்து சேர்த்துடலாம். நம்மளோட பிரியாணி இங்கே வேந்துட்டுருக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். அதனால் தட்டு போட்டு மூடி இருக்கோம். இன்றைக்கி 30 பேத்துலேருந்து ஒரு 40 பேத்துக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சண்டே ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம். அதான் அரிசியெல்லாம் இங்கே ஊற வச்சு இருக்குது. ஊறினதுக்கப்புறமேட்டு நல்லா பிரியாணியில் கொதி வந்ததுக்கப்புறமேட்டு கொதி வரட்டும் அப்படின்றக்காக மூடி போட்டு வச்சுருக்கோம். கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மோசமான பிரியாணி வந்துடும். செம்ம வாசனை இருக்க முடியல, அப்படியே சாப்பிடும் போல இருக்குது. ஸோ அரிசி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பிரியாணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தயிர் பச்சடி இப்போயே உடனே செய்யலை, கட்ட போகும்போது டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா வெங்காயத்தில் ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கட்ட போகையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு தயிர் ஊற்றி நல்லா இது பண்ணிடலாம் அப்படின்றக்காக அது மட்டும் வச்சாச்சு. இப்போதைக்கு பிரியாணி ரெடி ஆக போகுது. அரிசி போட்டாச்சுன்னா ரெடி ஆகிடும். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சரி, ஓகே, நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும். நம்மளோட பிரியாணிலேருந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸு சேர்த்து அவ்வளோதான், நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு. மேலே இது போட்டிருக்கேன், தம் போட்டிருக்கேன். தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் பிரியாணி. எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கட்டுறது கொடுக்கறது எல்லாமே அடுத்த விலாகில் பாருங்கள். இந்த விலாகே ஓவர் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிடுமா? பாய்.